ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜானு பாட்டிகிட்ட வந்து சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் கொடுத்த இடத்துல தான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிறா, இது என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், அப்போ சிபியோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஆமாம் என்ன இருந்தாலும் சரி தான், என் புருஷன் வந்து நல்லபடியாக இருந்திருந்தாருன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா, இன்றைக்கி நானும் என் பிள்ளையும் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ கேவலமாயிட்டுன்னு சொல்லவும், உடனே வந்து ஜானு பாட்டி வந்து கோவத்தோடு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. சிபி இன்னைக்கு இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்டான்னா அதுக்கு முதல் காரணமும் நீ தான், கடைசி காரணமும் நீ தான் அப்படிங்கிறாங்க. என்னத்தை இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும், ஆமா நீ செல்லம் கொடுத்தனால தான் இந்த அளவுக்கு வந்து கெட்டு போய் இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும், அப்ப சிபி சொல்றாங்க, அப்படி நான் என்ன பாட்டி நான் கெட்டு போயிட்டேன் அப்படிங்கும்போது இதுக்கு மேல நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாத்துக்கான இந்த தமிழரசி தான், இவ வந்ததுக்கு பிறகு தான் சரி நீங்கள் இந்த அளவுக்கு மாறி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து ஜானு பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவள் வந்ததுக்கு பிறகு தான் இந்த வீட்டில் எந்த அளவுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே வந்தது. அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தையும் சரி இந்த வீட்டையும் சரி நான் வந்து பாதுகாக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படியே நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும், அதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தமிழரசியை நான் இந்த பொறுப்பே அவளுக்கு நான் கொடுத்தேன். அவள் செஞ்சதில் எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கவோ, இங்கே பாருங்க பாட்டி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், என்னால் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது, சரி இப்போ உனக்கு என்ன பண்ணணுங்க அப்படிங்கும்போது, நான் பழையபடிக்க எல்லா பொறுப்பும் என்கிட்ட வரணும் அப்படின்னு சிபி சொல்லவும், அப்படியா சரி நீ நினைக்கிற மாதிரிக்கே உனக்கு நான் எல்லா பொறுப்பையும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க, என்னது திடீர்னு இவங்க உடனே வந்து சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு உடனே வந்து ஜானு பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி நான் வந்து உனக்கு பொறுப்பை கொடுக்கணும்னா நான் 3 கண்டிஷன் போடுவேன், அந்த 3 கண்டிஷன்லுமே உனக்கும் தமிழரசிக்கு தான் போட்டி இருக்குது, அதில் ஒன்றில் நீ ஜெயிச்சுட்டா கூட உனக்கு எல்லா பொறுப்புமே உனக்கு தந்துரும் அப்படிங்கவும் உடனே வந்து சிபி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, தமிழரசி நான் எப்படி தோக்கடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழரசியும் சொல்றாங்க, இந்த போட்டியில நானும் கலந்துக்கிட ரெடியா தான் இருக்கிறேன், நீங்க என்ன போட்டினாலும் எனக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பார்த்தோம்னா தமிழரசி வீட்டுக்கு வராங்க. அப்போ அவங்க தங்கச்சிக்கு வந்து காலேஜில் சேர்றதுக்காக அவங்க அந்த ரூபாயை கொடுக்கவும் அதை பார்த்ததுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தமிழரசி இவ்வளோ ரூபாயை கொடுத்ததுமே அவங்க அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே தமிழரசி தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. உனக்கு ஏதுமா இவ்வளோ ரூபா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறியா அப்படின்னு சொல்லும் போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ என்ன இருந்தாலும் சரி தான், உன் தங்கச்சிகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ எந்த அளவுக்கு நீ பொறுப்போடு நீ இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது, திடீர்னு உனக்கு இவ்வளோ ரூபா வந்து உனக்கு கிடைக்கணும்னா நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல, நீ இப்போ வேலை பார்க்குற இடத்துல வந்து நீ ஏதாவது கடன் வாங்கினியா அப்படிங்கும்போது உடனே வந்து தமிழரசி சொல்கிறாங்க, இல்லைம்மா என் நகையை தான் வந்து நான் வித்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்ட இதுவுமே தமிழரசி அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கும்போது, நான் என்ன தான் வேலை பார்த்தாலும் சரி தான், நான் வேலை பார்க்க போய் 1 மாதம் கூட ஆகலை, அப்படி இருக்கும்போது நான் இவ்வளோ ரூபாயை நான் அவங்ககிட்ட எப்படிமா திடீர்னு நான் கேட்க முடியும், அதனால தான் நான் வந்து என்னுடைய மோதிரத்தை வந்து நான் வித்துட்டோமா அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே அவங்க அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. தமிழரசி நான் ஒன்று நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குமா, உங்கள் அப்பா மட்டும் இருந்திருந்தால் நம்மளுக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காது, ஆனால் அந்த குடும்ப பொறுப்பு மொத்தத்தையும் ஓன் தலையில் வந்து இறக்கி வச்சுட்டு ஒரு போயிட்டாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசியோட அம்மா வந்து கண்கலங்கி அழும்போது, அம்மா அப்படி நீங்கள் அழாதீங்கம்மா, இதை இப்போ தேனும் இசையும் பார்த்துட்டா ரொம்பவே வருத்தப்படுவாங்க, அதனால் நீங்கள் அழாதீங்கம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாதும்மா, தங்கச்சி நல்லபடியாக படித்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்போ கூடிய சீக்கிரமாகவே வந்துடுவாருமா, அவர் வந்துட்டாக்கி நம்ம இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா எனக்கு ஒரு காஃபி போட்டு தருவீங்களான்னு கேட்கும்போது, நீ உட்காரு தமிழரசி நான் உனக்கு போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லவும், இங்கே பார்த்தோம்னா இசை வந்து தமிழரசி கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, அக்கா அக்கா அந்த பெட்டு ரொம்ப நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இசை உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா தமிழரசி வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ வந்து சிபியும் தமிழரசியும் வந்து அவங்க ஜானு வந்து கூப்பிடவும், உனக்கு முதல்ல நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு போட்டி வைக்க போகிறேன் அப்படிங்கும்போது, என்ன போட்டின்னு சொன்னோம்னா அவங்க சமையல்லேருந்து ஒரு போட்டி வைக்கிறாங்க, இதில் வந்து கரெக்டான எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்களும் சரின்ட்டு போகிறாங்க. அப்போ சிபிக்கு வந்து அதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்குது. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, சிபி இதை நம்ம கரெக்டாக பண்ணி கொடுக்கணுமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அவள் எந்த மெத்தேடு பண்ணுதாலோ அது தப்பாகவும் நம்ம காட்டணும் அப்படிங்கிறாங்க. உடனே சிபி பார்த்தோம்னா அதாவது தமிழரசி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தமிழரசி பண்ணக்கூடிய அவளத்தையுமே வந்து சிபி தான் தான் பண்ணுற மாதிரிக்கு அவங்க எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜானுக்கிட்ட வந்து அது கொடுக்கவும், அப்போ ஜானு வந்து அவங்க பார்க்குறாங்க. பார்த்ததுமே தமிழரசி வந்து சொல்கிறாங்க, மேடம் இது எல்லாமே வந்து நான் தான் போட்டது, இது எல்லாமே இப்போ அவங்க போட்ட மாதிரிக்கு உங்ககிட்ட காட்டுறாங்க, இது எல்லாத்துக்கும் வந்து நான் தான் மேடம் எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் எங்கிட்ட வந்து இவங்க எப்படி இதெல்லாம் வந்து எடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபி வந்து சொல்கிறாங்க, என்ன உளறிட்டு இருக்கே, என்ன நான் கரெக்டாக செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட என்னை பற்றி நீ மாட்டி விட்டுட்டு இருக்கிறியா அப்படிங்கும்போது, அப்போ தமிழரசி வந்து சொல்கிறாங்க, இல்லை மேடம் இவங்க பண்ணினது எல்லாமே வந்து என்ன காப்பி அடிச்சு தான் பண்ணியிருக்கிறாங்க,
இது எல்லாமே என்னுடைய மெத்தேடாக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஜானுக்கு வந்து ஒரே குழப்பமாயிருது. இங்கே பார்த்தோம்னா சிபி வந்து இது எல்லாமே வந்து நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து தமிழரசி வந்து இது எல்லாமே வந்து என்னுடைய மெத்தேடு, இவங்க காப்பி அடித்து இதை வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே சிபி வந்து சொல்கிறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, என்ன அப்போ என்ன திருடன்னு சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்ட்டு ரொம்பவே கண்ணாப்படன்னு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து ஜானுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது, சிபி மேலே தான் தப்பு இருக்குது, ஏன்னா தமிழரசி இந்த மாதிரிக்கு செய்யக்கூடிய ஆளே கிடையாது, சிபி தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான், அவன் தான் வந்து ஜெபிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கெலாம் தமிழரசி பண்ணின அந்த மெத்தேடை அவன் திருடி இந்த மாதிரிக்கு வந்து அவன் பண்ணினத மாதிரிக்கு நம்மகிட்ட காட்டியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து ஜானு நினைக்கிறாங்க, எப்படியாவது போட்டியில் ஜெயிச்சு இந்த சொத்தை எல்லாமே வந்து அவன் பேரில் வந்து கொண்டுட்டு வரணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கெலாம் இவன் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, இவன் இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜெகதம்பாள் பார்த்தோம்னா அவங்க வேற ஒரு 2வது போட்டி வந்து வேற மாதிரி வந்து அவங்க வந்து ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இது என் கண் முன்னாடியே தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால பார்த்தோம்னா சிபி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னது உங்கள் ஜானு பாட்டி இந்த மாதிரிக்கு முடிவெடுப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, முதல் போட்டி என்னன்னா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, இப்போ 2வது போட்டி அவங்க கண் முன்னாடியே தான் 2 பேரும் வந்து அதாவது ஏற்பாடு பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க, அதனால இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கவும் சிபியும் ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, அவங்க கண் முன்னாடி தான் வந்து இந்த போட்டியை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதனால இது எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு குறுக்கு வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து அவங்க வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ தமிழரசி வந்து யோசனையோடு இருக்கும்போது அங்கே ஜானு வராங்க. அப்போ தமிழரசிக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் தமிழரசி, இது எல்லாமே வந்து அதாவது நீ பண்ண மெத்தேடு தானே எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் 2வது போட்டியில் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.